பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார், போஷிக்கிறார் என்பதை தியானித்த நாம், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட துணையாக வருகிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. டெம்பரவரியாக வந்துட்டு டெம்பரவரியாக போகிற நம்ம ஆண்டவர் அல்ல. எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை கர்த்தராக, அரவணைக்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக நம்மோடு கூட துணை வருகிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாக ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் மூலமாக அவன் சார்ந்திருக்கிற இடத்தையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதைத்தான் வேதம் கற்றுத்தருகிறது. யோசேப்பு போர்த்திபார் என்கிற வீட்டில் சாதாரண ஒரு அடிமையாக தான் இருந்தான். அவன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்ததினாலே கர்த்தர் என்ன பண்ணார், அவனை ஆசீர்வதித்தார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தையே ஆசீர்வதித்தார். அவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் யோசேப்பின் நிமித்தமாக பார்வோனுடைய அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் நாம் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களை பார்க்காதபடி நாம் ஆண்டவரை துணையாக கொண்டு வாழும் பொழுது அவர் நமக்கு துணை நிற்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் நம் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் கூட அதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே கப்பல் பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் ரோமாபுரிக்கு நோக்கி பயணிக்கிற சூழ்நிலையிலே அந்த 27ஆம் அதிகாரம் முழுவதும் கப்பல் பயணத்தை குறித்து, அதில் ஏற்படுகிற இன்னல்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். புறப்பட்ட நேரத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், சற்று நாம் ஒரு இடத்தில் தங்கி செல்வோம், சாதகமான சூழ்நிலை கடலில் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் நூற்றுக்கு அதிபதியோ அந்த கப்பலுடைய மாலுமியையும் எஜமானையும் நம்பி அவங்க சொன்ன ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு பவுலடியாருடைய ஆலோசனையை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு ஏற்றாற் போல எல்லாமே சாதகமாக தான் இருந்துச்சு. பயணத்தை துவக்கினார்கள். நடந்தது என்னென்னா, பயணத்தை துவக்கி கொஞ்ச தூரத்தில் போகும்போது ஒரு மிகப்பெரிய புயல் வந்து கப்பலை அலைக்கழித்தது. உயிர் தப்புவோமா என்று சொல்லுகிற அளவிற்கு மிக மோசமான காலகட்டத்தில் மீண்டுமாக பவுல் சொல்கிறார். அவர் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை சொல்கிறார். இன்று இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார், கடந்த இரவு என்னோடு பேசினார். நிச்சயமாக உன்னிமித்தமாக இந்த கப்பலில் உள்ள 275 மொத்தம் 276 பேர் எல்லோரையும் நான் காப்பாற்றுவேன். எப்படி நீ வந்து ரோமாபுரியில் போய் ராயனுக்கு முன்னால் நிற்கணும், ஓ நிமித்தமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பதினாலே கப்பலில் உள்ள எல்லோரையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவன் தைரியப்படுத்துகிறான். தைரியப்படுத்துறது மட்டுமல்ல, 14 நாட்கள் உணவு உண்ணாத இருந்த தன்னுடைய சக பயணிகளை ஆண்டவர் தைரியப்படுத்தி என்ன பண்ணுறான்னா, அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக உணவு உண்ணான், எல்லாரையும் உணவு உண்ண செய்தான். எல்லோரும் அந்த கடைசி வசனத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவன் சார்ந்திருக்கிற இடத்தை நிரப்புகிறது, வீட்டை நிரப்புகிறது. அவன் பணி செய்கின்ற இடத்தை, தொழில் செய்கின்ற ஸ்தாபனத்தை, சார்ந்திருக்கிற சபையை, அவன் வாழ்கின்ற தெருக்களை, அது மட்டுமல்ல அவன் சார்ந்திருக்கிற நாட்டையும் கூட அது ஆசீர்வதிக்கும் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால்
கர்த்தரை நம்புகிறவனோடு கர்த்தர் துணையாக வருகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட துணையாக வருகிறார். நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமேன்.